கடம்ப மரத்தின் கதை. நான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த அடர்ந்த மரத்தின் நிழல் பார்க்குறப்போ உங்களுக்கும் இங்கே வரணும்னு ஆசை இருக்குது தானே. அதுக்கு முன்னால் அந்த மரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போ இருக்க இடம் புனேல இருக்கிற அயுக்கா வானவியல் ஆராய்ச்சி நிலையம். சுர்தா அப்படிங்கிற ஹிந்தி கவிஞர் கூட அவரோட பாடலில் இந்த மரங்களை பற்றி பாடியிருக்கார். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த கடம்ப மரத்தோட பழம். ஒரு பழத்தை சுற்றி நிறைய மலர்கள் இருக்கிற மாதிரி இந்த பழம் இருக்குது. ஒரு கோள வடிவமான பந்து மாதிரி தெரியுதா? இந்திய வானியல் ஆராய்ச்சியாளர் ஆரியப்பட்டா இந்த மரத்தை பற்றி நிறையவே சொல்லியிருக்காரு. இந்த கடம்ப மரத்தின் பழத்தை நம்ம ஒரு புவி மாதிரியாக எடுத்துக்கலாம். இந்த பழத்து மேலே இப்படி ஒரு குச்சியை வைக்கிறோம். இந்த குச்சியை ஒரு மனுஷனாகவும் இந்த பழத்தை பூமியாகவும் நினச்சிக்கலாம். பக்கவாட்டில் ஒரு குச்சியை வைக்கிறோம். இந்த குச்சியை இன்னொரு மனுஷனாக இந்த பழம் முழுவதும் பல குச்சிகளை வச்சு அதை மனிதர்களாக எடுத்துக்கிட்டால் புவியீர்ப்பு விசையை பற்றி நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம். அடியில் இருக்கக்கூடிய குச்சிக்கு கூட ஈர்ப்பு விசை மையத்தை நோக்கி இருக்கிறதுனால தான் அது விழலைங்கிறத புரிய வச்சு புவியீர்ப்பு விசையை எளிமையாக புரிஞ்சுக்கலாம். இந்த காணொலியை பார்க்குற உங்களுக்கு கூட இந்த பழம் புவியீர்ப்பு விசை எவ்வளவு எளிமையாக விளக்குதுங்கிறது புரியுது தானே. அதனால தான் வானியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்த பழத்தை முக்கியத்துவம் வாய்ந்த பழமாக கருதுகிறாங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு தாவரங்களை பற்றி தெரிந்து கொள்வதும் மரங்களை பாதுகாக்க வேண்டியதும் ரொம்பவே அவசியமான ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கலாம்.